பாரு நல்லா சொரண்டு இருப்போம் பாருக்கா போனா போக முடியும். இது என்ன இது இன்னும் நமக்கு பத்தியமா இல்ல. அதே பொரியா அடங்க எத்தனை பந்தி அதுவும் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவசியம் இல்லையா? முதல்ல என்ன தெரிஞ்சு மறுபடியும் தொங்க விட்டுருவேன். இந்த 6 வழி மகாராஜனுடைய கோட்டைக்கு முன்பதாக 60 அடி செப்பு கம்பம் இருக்கிறது. கம்பத்தை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. அந்த கம்பத்தை 8 ஒண்ணா இருக்கணும், துண்டு 3ஆ விடுக்கணும். அந்த 3 துண்டும் சரி இடம் போட்டா சரியா இருக்கணும். ஏமா நான் தான் தெரியாம கேட்கிறேன். கத்திலேயே கோடாலேயே ரம்பத்திலேயே வெட்டுனா அறுத்தா, இப்படி அறுத்தா வெட்டுனா ஒரு வெட்டு வெட்டினா 2 துண்டு தான் உழுவோம். 3 துண்டு உழுவணும். எப்படி பார்த்தாலும் 2 தானே விடுவோம். அதுதான் பந்தயம். தீட்டு சீலி துவைக்கிறதா? ஆமா போற பாருங்க. குளத்துக்கே வெக்கம் சாமி. அம்மா பணம் பணம் வருகின்ற அம்மாடி பாட்டி தாய் வந்ததா எப்படி பஞ்சு வைப்பீங்க? வெட்டு ஒண்ணா இருக்கணும், துண்டு 3ஆ இருக்கணும். கீழே குமிஞ்சு பாரு. ஐயோ உக்கா வர சொல்லு. அக்கா என்னடி ஆரோட கூதி பாருக்கா. பாரு அக்கா எங்க மகாராஜா செஞ்சுட்டு வெட்டிருப்போம். தங்கச்சி அக்கா இது எடுத்து எடை போடுறா. இடம் நாம தரஸ் யார் பாக்குறது? பாப்பா எடைய பாக்க நீ போடு. எடுத்து வை. என் முள்ளு முள்ளு சரியா இருக்குன்னு உட்கார்ந்து பாரு. உட்கார்ந்து கீழே பாரு முள்ளு சரியா இருக்குது. என் முள்ளு கஷ்டம் இருக்குதான் பாரு. எங்க நல்லா பாரு. இங்க கோலையா இருக்க மாட்டேங்குது. அங்கங்கிட்ட அடிக்கிற உள்ள பாரு. மலைய மாதிரி கொஞ்சம் நேரம் வை. நேரம் வை. அவ்வளவுதாமா. கொஞ்சம் நேரம் வை. எடுத்து வை. எடுத்து வை. அது எடுத்து வை. அது எடுத்து இந்த பக்கம் சரியா இருக்குதா? அந்த பக்கம் வை. எப்படி கரெக்டா இருக்கா? 3மே அது பார்த்து வை. கரெக்டா இருக்கா? நீ ஒண்ணு விட்டு அப்படியே கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. சென்டர்
அங்கே சொல்லி வாயாத்திர சரி மூணு கரெக்டா இருக்குதுங்க சரி போட்டு கொள்றான் அக்கா நீங்களும் தப்பிச்சுக்கிறீங்க நான் தான் மாறி கிழிச்சு தொங்கு ஒண்ணு வடவடியா இப்போ எந்த பத்தி ஒரு வெட்டு துண்டு மூணு ஆமா சரியா தரா செத்து எப்படி இப்படி மூணு துண்டு வந்துருக்கும் அதான் தெரியல அவனே கேளுங்க எப்படி அவளை வெட்டின உங்களுடைய சூழ்ச்சி என் கரத்தா இருக்கக்கூடிய பாட்டி பத்திரகாளி அம்மன் கொடுத்த 5 தொலான மணிமந்திரமான ஒரே வாழை சரி இப்படி இரண்டாக வளைச்சேன் இப்படி வெட்டுனேன் இப்படி வெட்டுனா மூணாவது வெட்டுனா மூணா உழுவும் அப்படி சரி 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 இந்த பண்ணி போட்டு தங்கமார்களா அடியே அடியே வீரவல்லி அக்கா சொல்லக்கா நேரம் தாண்டி நான் உன்னை நம்பி தாண்டி இருக்கிறேன் இப்ப என்னக்கா பண்ணட்டும் இதுக்கு வெளியிட்டா மதியம் இதுக்கு மேல ஏய் இந்த பண்ணி நம்ம தான் ஜெயிக்கிறோம் அடி கோரிக்காம கொண்டு வா அங்க குடிக்க ஒண்ணும் பண்ண மாட்டேன்க்கா கொடுக்கா ஆமா சேவல் பந்தி வைக்கிறது தெரியாதுமா சரி நீங்க சேவல் பந்தி வைக்கிறது தெரியாதம்மா அதாவது ஒரு தூக்கல போடுறதுன்னு கூட 3:30 நாள் அவதாசம் தர்றாங்க சரி எனக்கு ஒரு 3:30 நாள் அவதாசம் தருங்க உங்க கல்யாணத்தை எதிர்த்தாங்க நான் சேகரிக்கிறேன் அப்படியா சண்டை போறது ஞான சமைங்க அப்பொழுது வாத்தான் அல்லிமுத்து ஆர்டர் ஆர்டர் அப்பொழுது அல்லிமுத்து பார்த்தான் சேவல் பந்தி வைத்தான் சேவல் அவருடைய சேவலுக்கு எது சேவல் காண்கிறான் தன்னுடைய தாத்தாவாய் தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனை நினைத்து இதோ இந்த கடிதத்திலே அம்புனே ஒரு கடிதம் எழுதி தாத்தா இதோ உன் பேரனாய அல்லிவேந்தனுக்கு அது கடிச்சாவல் எதிர்ச்சாவல் வேணும் என்ற பானத்தை தொடுத்து தெய்வலோகத்துக்கு அனுப்புகிற விதம் காண்க தாத்தா கருணை கடலே என் கருணை கடலே அல்லிவேந்தனுக்காக தெய்வலோகத்தில் தேவேந்திர மகாராஜன் சேவல் வடிவத்திலே இது காட்சியளிக்கின்றீர் கோடானு கோடி நமஸ்காரம் தாத்தா வாழ்க வாழ்க நம்முடைய கடை ஜெயிக்கும் அல்லவா ஜெயிப்போம் வெற்றி நமக்கு அது போதும் அது போதும் சத்தம் சோறு தண்ணியா கோழிய கண்டா கொண்டா அடிக்கும் அடிக்கும் கோழிய கண்டா கொண்டா அடிக்கும் கடலில் எந்த சமாளிக்கும்
நாங்க 7 பேரும் எங்களை கைவிட்டு ஆரவணி சாமி தவிக்குது. இது அறுத்து போட்டா ஒரு ஊருக்கே ஆகும். ஆனா அந்த அறுத்து போடணும். காலையில வா தம்பி, உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஆமா, படிக்கிறீங்களா? எத்தனாவது? நீ என்ன சொன்ன? அவன் டென்த்து. சரி, 2 பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள். நாங்கள் தெருக்கூத்துக்காக ஒரு விளையாட்டுக்காக உங்களை 2 பேருக்கு சண்டை பண்ணி நீ தோத்து போட மாதிரி தம்பி ஜெயிச்ச மாதிரி நாங்கள் பண்ணி இப்படி திரும்ப. அதனால இந்த பகையை நாளைக்கு பள்ளிக்கூடத்துல வச்சுட்டு இருக்குது. ஆமா, ஏண்டா நல்லா இருக்கும். எல்லாம் என்ன போட்டு அம்சனியாரையும் உன்ன பேசி இருந்தான்னு சொல்லி பண்ணி நாளைக்கு பேசுவாங்க 2 பேரும். அவங்ககிட்ட போய் நீ தோத்து போயிட்டியே அப்படின்னு அதெல்லாம் மனசுல வைக்க கூடாது. 2 பேரும் சோசியலிசம் போயிருங்க. சோசியலிசம் நட்பு கட்டி பிடிச்சிட்டே போ. இந்த மகுடி வேஸ்துக்கெல்லாம் மழை போகும் எங்காது. அடுத்தபடியா என்ன ஆறுமணியுடைய பந்தயத்தை ஜெயம்பட்டு எங்களுக்கு சந்தோஷம். ஆனா ஒண்ணு 6 மணிக்கு வந்து முன்பதாக ஒரு இல்லாவொலி பட்டு வரி என்னன்னு படிச்சு பாரு. மாதிரி மந்திரி யாரு? மாதிக்கு மந்திரி. மாதிக்கு மந்திரி இல்ல, உங்க மந்திரி இல்ல, மாதலி மந்திரியா? ஆரவல்லி கோட்டைக்கு முன்பதாக ஏதோ ஒரு விருதாவளி எழுதி கட்டுக்குது. என்னன்னு படிச்சு பாரு. சாமி தாங்க எழுதி இருக்குது. என்னது? படிக்கட்டுங்களா? படி சத்தம் போடாதே. நிஜத்துல என்ன எழுதுன்னு படிக்கிறேன். அமைதியா கேளுங்க பார்க்கலாம். அடாடாடா, ஓஹோ, என்னன்னா அப்படியா? ஆட கடவுளே, என்னப்பா? வாசித்து படிப்பா. ஏய், விருதாவளி படி. அருமையா. என்னது? ஓ, அதுங்க ஒரு ஊர்ல ஒருத்தி, அவ பேரு குறத்தி, 4 பேர் துரத்தி, நடுமூலையில நிறுத்தி முட்டாம்பார் புளித்தி. இந்த பக்கம் எழுதி இருக்குங்களா? அப்படி சொல்லுங்க மகாராஜா. நான் கூட பாரு என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டேன். நானும் அருமையா படிப்புங்க. சீக்கிரமா படி. ஒரே கிளாஸ்ல 9 வருஷம் படிச்சிருக்கேன் பாத்துக்கோங்களேன். ஆகாசவாணி, ஆயா போட்ட சாணி, செய்திகள் வாசிப்பது காணாம போன கிளம்புட்டாய், சென்ற வாரம் அடித்த புயல் காற்றில் வைகுந்தத்திலிருந்து ஒரு ஹோட்டலில் என் இட்லியும் 4 தோசையும் காணவில்லை. இதை தேடி சென்ற 2 காக்காயும் 4 நாயும் காணாமல் போய்விட்டது. இதை பற்றி போலீசார் புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோட்டில் ஈகடுத்து 20 பேர் பலி, 4 ரோட்டில் நாய் கடுத்து 40 பேர் பலி. குற்றாலத்தில் குளித்துக் கொண்டிருந்த கொசுவின் கோமணத்தை காணவில்லை. இதை தேடி தருவாருக்கு கிழிஞ்சு போன சட்டியும் காஞ்சி போன ரொட்டியும் இனாம் இனாம் இனாம். ஆட்டாம்பிட்டியிலிருந்து ஏற்றி வந்த வெங்காய லாரியும், கொங்கனாபுரத்திலிருந்து ஏற்றி வந்த பெருங்காய லாரியும், செல்லாப்பட்டி மேடுக்கு நேர், கொமானிப்பட்டி மேடுக்கு நேர், நேருக்கு நேர் மோதியது. வெங்காயம் ஏற்றி வந்த லாரிக்கு பெருங்காயமும், பெருங்காயம் ஏற்றி வந்த லாரிக்கு வெங்காயமும் ஏற்பட்டு விட்டது. 60 மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டது கிளவி மீது 20 மைல் வேகத்தில் ஓடி வந்த லாரி மோதியது. கிளவி பாடி கட்ட சென்று விட்டது. லாரி மரணம். சென்னையில் இருந்து புறப்பட்ட சாரன் எக்ஸ்பிரஸ் ஆனது 5 நிமிடம் தாமதமாக வந்ததால் பயணிகள் தவிப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தாமதமா? ஆமா. தாமத காரணம் என்று கட்டெரும்புகள் தண்டவாளத்தின் மீது சண்டை போட்டுக் கொண்டதனால் ரயில் தாமதம், பயணிகள் தவிப்பு. வெளிநாட்டு செய்திங்க, இதுதான் முக்கியம். குற்றவாளி கேட்ட ஒரே கேள்வினால் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியானவர் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை ராஜினாமா செய்து குற்றவாளி கேட்ட ஒரே கேள்வினால். அப்படி என்ன பெரிய கேள்வி குற்றவாளி கேட்டான்? அதான் கொடுத்திருக்கிறாங்க. குற்றவாளி கேட்ட கேள்வி என்னது? தங்க தமிழ்நாட்டில் தன் தம்பியை தன் கையில் பிடித்து ஆட்டுவதற்கு உரிமையில்லை என்று சொல்லிவிட்டீர்களே, இது நீதிமன்றமா இல்ல கூதுமன்றமா என்று
அதெல்லாம் மனை கூட பள்ளிக்கூடத்து பக்கம் அவுட் அவுட்டு விட்டுறாங்க நைட்டு. நேர்களுக்கு நல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரவள்ளி மகாராணி யாரா இருந்தாலும் ஆண்டி முதல் அரசன் வரை கோட்டி முதல் தொண்டமான் வரை எவனா இருந்தாலும் சரி நெல்லூர் பட்டணத்தில் ஆரவள்ளி மகாராணி வைக்கக்கூடிய பந்தயத்தை ஜெய்மை வெற்றி பெற்று விட்டால் ஆருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி என்று கிடையாது. வெற்றி பெற்றவருக்கு வெற்றி பெண் இவங்களுக்கு ஆம்பளை வாடையாவது ஆவாது. எப்படி இப்ப குழந்தை பிறந்திருக்கும்? வெற்றி பெண் பரிசாக தரப்படும். தட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். இந்த கிளி செல்ல கிளிக்காத. இப்படிக்கு ஆரவள்ளி மகாராணி. ஓ மை காட். ஆமா அவங்களை விசாரிப்போம். கேட்கலாம். டேய் கம் ஹியர். வாங்க வாழக்குடா. மருமகனே டோன்ட் எட்டு போ. காபி தண்ணி போடட்டுமா? ஏய் ஒரு தண்ணி வேணாம். எந்த தண்ணி? உங்களுக்கு ஆம்பளை வாடகை ஆகாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா இந்த விருதாவளியில வெற்றி பெற்றவருக்கு வெற்றி பெண் நாளைக்கு விருதாவளியில் இருக்கு. யாருக்குமே தெரியாது. அப்ப யார் பெத்தது? எப்படி எதை பார்த்து கண்டுபிடிப்ப? யாரு பெத்ததுல அங்கங்க போய் பார்த்து எப்படி கண்டுபிடிப்ப? வயித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். எப்படி வயித்து பார்த்து எப்படி தெரியும்? பெத்தத பேக்காது. ஆமா எப்படி நான் தெரியும்? பிள்ளை பத்த பேர் இருந்தா மேச்சர் கோசகையிட்டு வரிவரியா இருக்கும். சரி பிள்ளை பெக்காத வேற இருந்தா வாழையில வலிச்சு போட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருந்தா சரி இப்போ ஏன் தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இந்த ஆரவள்ளி மகாராணிக்கு எனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு. எப்போ பாண்டவர்கள் 300 மங்கலத்திலே இருக்கும் போது சக்கராயமலை ஆண்டு வரக்கூடிய பக்காசுரன் என்பவன் அகோரமான வீரமளித்தவன். அப்படிப்பட்ட பக்காசுரனுக்கு ஒரு நாளைக்கு 7 வண்டி சாதம் 2 எருமக்கடா ஒருத்தன் அனுமதி கொடுக்கணும். சரி அப்படி யார் 300 மங்கலத்திலே பாண்டவர் பிராமண அவதாரத்திலே இருக்கும் போது அப்போ மதுரை நியமராஜன் அந்த 7 வண்டி சாதத்தை கொண்டு போனான். அந்த 7 வண்டி சாதத்தையும் 3 உருண்டையா பிரித்து சாப்பிட்டு என்னுடைய கணவராக போய் பக்காசுரனை கொண்டுட்டான். சரி அந்த பக்காசுரனுக்கும் எனக்கும் பெண்கள் தான் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. அப்படியா? ஆமா. அவன் பேர் என்ன? பல்வரசா. அப்படியா? ஆமா. சரி ஏனென்றால் அரசகட்டளைக்கு நீர் எதுவும் நடக்க கூடாது. சரி பல்வரச மகனை அழைத்து வாங்க. ஏய் பல்வரசா
நாங்க சம்பளம் தர மாட்டாங்க. இன்னும் ஆயா போட்டு சொல்லிருப்பேன். என்ன போய் அப்படின்னா அப்படி இல்லைங்க. எனக்கு தெரியுது. ஏய் ஐயோ நான் யாருக்கிட்ட தான் போறது? போயிட்டு நம்ம கூத்துட்டாரு சென்ட்ராசன் அவர்கிட்ட போயிட்டு வா. ஏன்னா பெரிய சாமன் அப்பயே பிடிச்சி தடுமாறிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு பொண்ணு பிள்ளைக்கு ரசிக்க தெரியாதா? ஐயோ நசுக்குவேன் நசுக்குவேன். நீ நேராகி போச்சு. அடியா அம்மம்மா இருந்தாலும் இது தெய்வீக திருசபையிலே சபையிலே அழகா பிறந்த அப்பா மதர்களும் பெண்ணாக பிறந்த நம்ம தரமை தாய் மதர்களும் பள்ளி கல்வி செல்கின்ற மாணவ மாணவர் அனைவருக்கும் நம்மளது பொண்ணு கவுண்டர் நாடக சார்பாக அனைவருக்கும் முத்தான முதல் கண் வணக்கம் 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 வணக்கம். அம்மா நீ சபை நாடு வந்தல்லேனே நான் யார் எழுத பேர் என்று அருந்தே என்ன அறிங்களே அப்படியா பாட சொல்கிறேன். அதற்காக உனக்கு திருமணம் செய்வதற்காக எத்தனை திட்டம் மாப்பிள்ள சாதாரணமா ஒண்ணு நான் சொல்ல உங்க அம்மா எங்க அம்மா கோயாமார் 3-7 பேர் வைக்கிற பந்தயத்தை 3 பந்தயத்துல ஜெயிச்சு வந்திருக்கிற உன்னை எடுக்கிறது சரி. தொட்டா பயந்துகிட்டு போற இது என்னுடைய மகன் குடிக்குது பாத்துப்பாங்க நல்லா குடிச்சு கூட கையில ஆகட்டும். இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறது சாதீசனம் எனக்கு தாய் மாமார் 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு மாமா காலுக்கு மிஞ்சி போடுவாரு, ஒரு மாமா எனக்கு மாப்பிள்ள ஊரு மாப்பிள்ள தோட்டம் வருவாரு, ஒரு மாமா எனக்கு
அதாவது நணுகு வைப்பாரு. இப்படி எனக்கு 5 பேரு மாமா இருக்கிறாங்க. எங்க அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு. எங்க அப்பா அம்மா என் தாய் தந்தையோட சிவனந்தாபுரியில நான் போய் ராஜ மரியாதை கல்யாணம் பண்ற போது உங்களுக்கு அழைப்பு சொல்றேன், அங்க வந்து சேருங்க. அப்படியா இருங்க, அந்த புறமா இருங்க. பிள்ளைக்கு வேணுமா புத்திமதி சொல்லணும், கொஞ்சம் நல்லா சொல்லி விடுங்க. தங்கச்சி நம்முடைய மந்திரத்தால ஒரு எலுமிச்சங்கனையும் ஒரு பூச்சட்டையும் கொண்டு வா. அப்படியா? ஆமா, ஆகட்டும் அக்கா. கேட்டியா கண்ணு? இதோ பாரு, போகும் வழியில உன்னுடைய கணவருக்கு தண்ணி தாகம் ஏற்படும். தாகம் ஏற்பட்டா அந்த எலுமிச்சங்கனியை கொடு. அப்படியா? ஆமா. அப்படியே அப்படி தாகம் தீரல அப்படின்னா இந்த பூச்சட்டை கொடு. இத மோந்து பார்க்க சொல்லு, தாகம் தீர்ந்து போயிடும். அப்படியா? எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆமா, தயவு செய்து நீ மோந்து பாத்துறாத. ஆண்கள் செத்து போயிருவிடி. தான் அவசரிக்கணும். ஆமா. அப்படியா? அப்படியே ஆகட்டும் அம்மா. இன்னைக்கு போயிட்டு கோலகிழமை வந்து சேரு. பார்த்து பத்திரமாக சென்று அம்மா. வா. சாமியத்தை பாருடா. நான் போய் வரட்டுமா? போய் வா. பார்த்து போய் வாங்க. கல்யாணம் தேதி குறிச்சா உங்களுக்கு அழைப்பு வரும். நாங்க வரோம். வந்து சேருங்க. போயிட்டு வா. கூட்டி போங்க. பேரு என்ன? போனே. என் பேர் தான் பல்வரசா. நான் நெருக்கிட்டு ஒழிச்சிருக்கேன்னு சொல்லி பேர் என்ன? என் பேர் தான் பல்வரசா. ஒட்டார் விட்டு விடுவாமா? எதற்காக? எதுக்கா என்னடி வெடிக்கிற நெல்லிக்கிற? பேர் என்னன்னா கேள்விக்கு என் பெயர் பதில். பல்வரசா. என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. வா என்னோட. பாருங்க சொல்லுங்க. கண்ணடிக்கு பச்சை தண்ணி தாங்க மாடி. ஒரே தாகமா இருக்கு. என்னால் புறவேலை போட்டி சரதம் ஓட்ட முடியவில்லை. தாகத்துக்கு தண்ணீர் வேண்டும். மன்னா, எதற்கும் கவலை கொள்ளாதீர்கள். இதோ என்னிடத்தில் ஒரு எலுமிச்சங்கனி இருக்கிறது. இந்த எலுமிச்சங்கனி அருகினால் உங்கள் தாகமாகப்பட்டது அக்கணமே தீருங்க. அந்த எலுமிச்சங்கனியை இருந்து இதை புசித்தார் தாகத்தணியுமா? தாகத்தணியும். அப்படியே ஆகட்டும். புசிக்கிறேன் 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 புசிக்கிறேன். சண்டாரி பல்வரசா, மன்னா, தாகவடையாக இருக்கிறதுன்னு சொன்னபடி எலுமிச்சங்கனி கொடுத்தாய். இந்த எலுமிச்சங்கனி சாரை விழுங்கினால் தாகம் தனியும் என்று சொன்னாயே. சண்டாரி, இந்த எலுமிச்சங்கனியை நான் புசித்தவுடனே அடியே எனக்கு என்ன தோமே. என்ன சூது செய்தாய் பல்வரசா? என்னால் ரதம் ஓட்ட முடியாது. அதனால இதோ பின்னமலை சோலை அருகாமையில் வந்திருக்கிறோம். இதோ நான் போட்டிய புறவை இங்கு